முதல்ல ஒரு 3 அணி போட்டி 4 அணி போட்டி எல்லாம் சொல்லுவாங்க. கடைசியில ரிசல்ட்ட பார்த்தா என்னவா இருக்கும்னா இருமுனை போட்டியா தான் இருக்கும். இங்க பொறுத்தவரையில இப்பொழுதும் தாவேகா இருக்கு, நாம் தமிழர் கட்சி இருக்குன்னு. நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே போட்டியிட்டதுதான். அதனுடைய சதவீதம் வாக்கு என்ன என்று எல்லாருக்கும் தெரியும். இப்ப அது பெருசா திடீரென்று தாவி போகுமா? எனக்கு நம்பிக்கை இல்லை. தாவேகாவை பொறுத்தவரையில் என்ன சிக்கல்னா அது இன்னும் நிரூபிக்கப்படல. அவர் நடிகர் விஜய்க்கு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கு என்பதை நாம் மறுக்கல. கூட்டம் கூடுது என்பதும் உண்மை. ஆனா அது வாக்கா மாறுமா? மாறுகிற அந்த கட்டமைப்பு, அரசியல் கட்சிக்கு தேர்தலுக்கான அந்த கட்டமைப்பு என்பது அந்த கட்சி உருவாக்கிருச்சா? ஆக இதெல்லாம் சந்தேகத்துக்குரிய விஷயங்கள். இப்ப 2024 நடந்த மக்களவை தேர்தலில் அந்த கட்சி போட்டியிட்டு தன்னுடைய பலத்தை நிரூபிச்சிருந்தா அப்பவாது சொல்லலாம். அல்லது ஏதேனும் ஒரு இடைத்தேர்தலில் போட்டியிட்டு, அந்த காலத்துல எம்ஜிஆர் திண்டுக்கல் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு நிரூபிச்சார் தன்னுடைய பலத்தை. அந்த மாதிரி நிரூபிச்சிருந்தாலாவது நம்ம சொல்லலாம். அப்ப அவங்க எப்படி ஒரு முக்கியமான பிரதான சக்தியாக எதிர்கட்சியாக கருத முடியும்? ஆகவே இந்த நேற்று முதலமைச்சர் பேச்சு, துணை முதலமைச்சர் பேச்சு எல்லாத்தையும் நான் கேட்டேன். அவங்க இயல்பாகவே திமுக அணி வலுவாக இருக்கிறது, அதற்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடிய அணி என்பது அதிமுக பாஜக அணிதான் என்கிற ஒரு தெளிவான முடிவுக்கு அவருடைய விமர்சனம், கண்டனம் எல்லாமே அந்த அணி மீதுதான், அதிமுக அணி மீதுதான் வச்சிருக்காரு. அது யதார்த்தத்தை பிரதிபலிக்கிறதாக நான் பாக்குறேன். ஏன்னா வேற எந்த வகையிலையும் இங்க சொல்றதுக்கு ஏதும் இல்ல, நிரூபிக்கப்படாத அம்சங்களாக இருக்கு தாவேகாவை பொறுத்தவரையில. ஒண்ணு இல்ல, இப்ப நீங்க நிரூபிக்கப்படாத அம்சம் அப்படின்னா அது தேர்தல் முடிவுகள், கடந்த கால வரலாறுகள், இப்ப வரக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகளோ அல்லது தாவேகா தொடர்ந்து களத்துல சொல்லக்கூடிய திமுகவுக்கும் எங்களுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லக்கூடியதோ, அல்லது அதிமுகவினுடைய தலைவர்களான மறைந்த எம்ஜிஆர், ஜெயலலிதா உள்ளிட்டோர்களை தங்களுக்கான ஒரு அடையாளமாக அவர்கள் எடுத்துக்கொள்வதோ, இதையெல்லாம் மாற்றுக் கட்சியினுடைய வாக்குகளை தங்களை நோக்கி இழுப்பது, அப்படி ஒரு உத்தியா அதை பார்க்க கூடாதா? இல்ல, முதல் விஷயம், கருத்து கணிப்புகளை வச்செல்லாம் முடிவு செய்ய முடியாது என்று என்னை விட ஊடகத்தில் இருக்கக்கூடிய நண்பர் உங்களுக்கு தெரியும். ஒண்ணு. ரெண்டாவது, தாவேகா சொல்றதுனாலே அது உண்மையாயிடுமா? தாவேகா சொல்றாங்க, சரி, அதாவது டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படின்னு. அதுக்கு தான் நான் சொன்னேன், அவங்க ஒரு நடுவுல ஒரு இடைத்தேர்தலையாவது நின்று அந்த பலத்தை காமிச்சிருக்கணும். சரி, காண்பிச்சிருந்தா நாம அதை ஒப்புக்கொள்ளலாம். அப்படி எதுவும் இது வரைக்கும் காண்பிக்கல. ஆகவே இயல்பாகவே களம் என்பது திமுக வெர்சஸ் அதிமுக அப்படித்தான் இருக்கு.